ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி, வாங்க இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன டே? ஆமாம், சண்டே. எல்லாரும் சர்ச்சுக்கு கிளம்பிட்டு இருக்கீங்களா? ஆமாம், இன்னைக்கு நான் என்ன சொல்லி தர போகிறோன்னா, நம்ம ஸ்கூலுக்கு லேட்டாக போவோமா? இல்லைல்ல, ஷார்ப்பாக 8:20னா 8:20க்கு இருப்போம், 8:30னா 8:30க்கு ஸ்கூலில் இருப்போம்ல. அதே போல் தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சில நேரங்களில் சர்ச்சுக்கு லேட்டாக போகிறோம். அந்த நேரத்தில் நம்ம தப்பு பண்ணுறோம். நம்ம சர்ச்சுக்கும் சீக்கிரமாக 9:00னா 9:00 அங்கே டான்னு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஏசப்பா நம்மளுக்கு முன்னாடி சர்ச்சில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, நம்ம அவங்கள வெயிட் பண்ண வைக்கக்கூடாதுல்ல. ஸோ நம்ம எவ்ரி சண்டே 9:00னா 9:00 உங்கள் சர்ச்சில் என்ன டைமிங்கோ அந்த டைமுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சீக்கிரமாக போயிடணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு போகிறப்ப எதுவுமே எடுக்காமலையா போவோம்? வெறும் லஞ்ச் பேக்கு ஸ்நாக்ஸ் மட்டுமா எடுத்துகிட்டு போவோம்? இல்லை, நம்ம ஸ்கூலுக்கு போகிறப்பையும் எல்லா புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போவோம்ல. அதே போல் தான் நம்ம சில நேரத்தில் நம்ம செல் இருக்குது, செல்லில் பைபிள் பார்த்துக்கலாம், செல்லில் பாட்டு பார்த்துக்கலாம், எல்லாம் கூகுளில் எடுத்தால் வந்துடுது. அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சர்ச்சுக்கு போகிறப்பையும் பைபிள் எடுத்துகிட்டு போய் ஏசப்பாவோட வசனத்தை பைபிளில் படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலில் நோட்ஸ் கொடுத்தா நம்ம நோட்ஸ் எழுதுகிறோமா இல்லையா? அதே போல் தான் சர்ச்சிலையும் நம்ம போயிட்டு நோட்ஸ் எழுதணும். பாஸ்டர் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றத நோட்ஸ் எழுதணும். அதுக்கப்புறம் சின்ன பசங்க நம்மலாம் வந்துட்டு சண்டே ஸ்கூல் போகிறோம், நம்மளுக்கு வசனம் சொல்லித்தராங்க, நிறையா கதை கற்றுக்குறோம், பாட்டு கற்றுக்குறோம். அந்த சண்டே ஸ்கூல் அன்றைக்கி எல்லாம் நம்ம என்னென்னலாம் கற்றுக்கிட்டோன்றதை நம்ம யாராச்சும் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறோமா? இல்லைல்ல. ஆனால் இன்னையிலேருந்து நம்ம எல்லாருமே அதை ஃபாலோ பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ என்னோட நீங்கள் யார் யாரெல்லாம் சேர்ந்து இதை ஃபாலோ பண்ண போகிறீங்க? ஓகே, எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, சின்ன வயசுலேருந்தே நம்ம அதை கடைப்பிடிக்கும் போது நம்மளோட முதிர் வயதுலேயும் நம்ம அதை விடமாட்டோம் அப்படின்னு பைபிளில் வசனம் இருக்குது. ஸோ நம்மளும் அந்த வசனத்தை ஃபாலோ பண்ணி ஏசப்பாவை வெயிட் பண்ண வைக்காமல் நம்மளும் எல்லா வாரமும் சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்ணி பைபிள் வாசித்து ஏசப்பாவோட நாமத்தை துதிக்கும் போது ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. இன்றைக்கி நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாள் தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளிலும் எங்களுக்கு நாங்கள் சர்ச்சுக்கு டைமிங்க்கு வரணுன்றதை கற்றுக் கொடுத்துருக்குறீங்க ஏசப்பா. நாங்கள் சர்ச்சுக்கு வரும்போது பைபிள் நோட்டு எல்லாம் பாஸ்டர் சொல்கிறத நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறீங்க ஏசப்பா. அதே போல் நாங்கள் சண்டே ஸ்கூல் போகிறப்ப போயிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோன்றதை நாங்கள் எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல நீங்கள் உதவி செய்யுங்க. நாங்கள் எல்லோரும் சர்ச்சுக்கு வந்து உண்மை துதிக்க நீங்கள் உதவி செய்யுங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ப்ளெஸ் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கும் நாங்கள் உங்களை இன்னொரு வசனத்தோடு சந்திக்கிறோம். அன்டில் தென் நான் உங்கள் ஜெட்சன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே.